ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் நண்டு தொக்கு பண்ணுறோம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, பூண்டு ஒரு 4 பல் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 கீறுனது, இஞ்சி, ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். லைட்டாக வதங்கினா கூட ஓகே தான். இது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம இதை இப்போ அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த நண்டில் ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது 2 ஸ்பூன் தனியாத்தூள். இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஊறும். அப்போ தான் இன்னொரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். நம்ம அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. சோம்பு கொஞ்சோண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் இதில் ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஏன்னா அது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சது நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் இருக்கும். தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. அது போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் கொஞ்சம் நல்லா போகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த அரைச்சி நண்டில் ஊற்றி இருந்தோம் இல்லைங்களா, அந்த கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நண்டோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அது நண்டில் அந்த இதெல்லாம் இதுவாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போல் நான் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்து வந்ததுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடுங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணாலும் கொஞ்சம் கிரேவி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் தொக்காக தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பெப்பர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்துட்டு கிளறி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.